அவங்களுடைய ஜாதகம் அது எல்லாத்தையுமே கடந்து நான் சாமியை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு சாமி பேரை நான் என் பிள்ளைக்கு வச்சுட்டேன். இது வந்து கோளோ கிரகமோ எதுவுமே எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, இதை வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்க? இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறது, இப்போ எனக்கு வச்ச பேருமே நான் ஜாதக ரீதியாக வைங்கன்னு சொல்லலை, வச்சுருப்பாங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது ஜாதகம் தான் வைக்க வச்சுருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை, இல்லைனா இந்த பேர் வச்சதுனால கெட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலை. இந்த பேர் இருக்கும்போது இந்த வாழ்க்கை இவருக்கு நடக்கும், அல்லது இந்த ஜாதகம் இருக்கும்போது இவருக்கு இந்த பேர் தான் வரும், இயற்கையாகவே வரும். நம்ம வச்சோன்னு நினச்சிக்குவோம். இப்போ நிறைய பேர் என்ன, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்ம தான் பெற்றோன்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ இல்லாதவன் என்ன செய்யறது இல்லைங்களா? அப்போ இயற்கையாகவே அது இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் பிறந்து இந்த பேர் வச்சிருக்குன்றதை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது அவங்க வச்சதுனால நடக்கல ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கடவுள் பேரில் வச்ச பேர்களை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸாக தானே வச்சுக்கிறீங்க. நானும் இப்போ என் பேரையாச்சும் காரணம்லாம் வச்சு விட்ருக்காங்க. ஒருவேளை நான் வந்து தவம் இருந்து பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இன்னும் நிறைய பேர்களை பற்றி நிறைய முன்காலத்தில் நிறைய இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாரு. ஆம்பளைகளில் யாராச்சும் மூக்கு குத்தி இருந்தாலோ இல்லைன்னா காது குத்தி இருந்தாலோ அவங்க பேரில் பிச்சைன்னு ஒரு பேர் சேர்ந்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதை நீ தைரியமாகவே கூப்பிடலாம்